இவர்களின் அன்பு வேறு வகை. சிறுகதை. சாமி தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி உள்ளே இவளை அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தாள். ஒரு வேலை செய்ய துப்பு இருக்குதா? எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துருவாரு. இவர்தான் பெரிய தர்மதுரை என அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள். அவன் அப்ராணி என்று பூரணமாய் சொல்ல முடியாவிட்டாலும் எதையும் நம்பி விடுபவன். அவன் கண்டானா அந்த பெண் பொய் சொல்கிறாள் என்று. ரேஷன் கடையில் அன்றுதான் கடைசி நாள் மண்ணெண்ணெய் ஊற்றுவதற்கு. இவன் எப்படியோ அவன் அதிகாரியிடம் கெஞ்சி கூத்தாடி 1 மணி நேரம் அனுமதி வாங்கி கொண்டு ரேஷன் கடைக்கு சென்று வரிசையில் நின்றான். அடுத்து அவன்தான் எண்ணெய் வாங்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அவனோடு எண்ணெய் தீர்ந்துவிட்டது என்று ரேஷன் கடைக்காரர் அறிவித்துவிட்டார். அடுத்து நின்று கொண்டிருந்த மாரியம்மாள் அவர்கள் வீட்டிலிருந்து 4 வீடு தள்ளி இருந்தாள். அவள் வலசான் பொண்டாட்டி. அண்ணாத்த, எனக்கு விட்டு கொடு அண்ணாத்த. சுத்தமாக வீட்டில் எண்ணெய் இல்லை. பச்சை குழந்தைக்கு பால் காய்ச்சறக்கும் கூட எண்ணெய் இல்லை. இந்த எண்ணெய் வாங்கிட்டு போய் தான் பால் காய்ச்சோன்னு என்று கெஞ்சிய கெஞ்சலில் இவன் பின்னால் இருந்து அவளை முன்னால் விட்டு வாங்கிக்க என்று சொன்னான். பிறகுதான் தெரிந்தது அவள் பச்சை குழந்தை என்று சொன்னது 18 வயது பையனை. சாமியின் மனைவி தனம் இவன் வெறும் கைவீசிட்டு வந்தா கூட சகித்து கொண்டிருப்பாள். மாரியம்மாளின் பச்சை குழந்தைக்கு விட்டு கொடுத்தேன் என்று கந்தசாமி பெருமையாய் சொன்னதும் காலி ஆகிவிட்டாள் அவள். அப்பொழுது ஆரம்பித்தவள்தான். சாமிக்கு இதுவரை காஃபி வந்து சேரவில்லை. ஒரு வாய் காப்பிக்கு வழியில்லாமல் மீண்டும் வேலைக்கு கிளம்பிவிட்டான். வேலை 2-3 தெரு தள்ளித்தான். வாட்ச்மேன் உத்தியோகம். அவன் வேலை செய்த இடம் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததால் காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்குத்தான் வருவான். அவ்வப்போது அதிகாரியை அனுசரித்து டீயோ காஃபியோ சாப்பிட வீட்டுக்கு வந்து விடுவான். ரேஷனில் பொருட்கள் போட்டால் அனுமதி கேட்டு வந்து வாங்கி கொடுத்து விட்டுதான் கிளம்புவான். இன்று வீட்டுக்கு வந்தும் பிரயோஜனமில்லாமல் போய்விட்டது. ரேஷனில் அந்த பெண் ஏமாற்றியது கூட இவனுக்கு வருத்தமில்லை. சம்சாரம் எப்பொழுதும் வீட்டுக்கு வந்ததும் காஃபி கொடுத்து அனுப்புவாள். இன்று ஒரு பெண்ணிடம் ஏமாந்து வந்ததை ஜீரணிக்க முடியாமல் வெறும் வயிற்றுடன் அனுப்பிவிட்டாள். புலம்பிக் கொண்டே வேலைக்கு சென்றான் சாமி. அவன் வேலை செய்த இடம் பிரதான சிற்பங்களும் அழகிய சித்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கலைக்கூடம். ஒவ்வொரு சிற்பமும் ஓவியமும் கண்ணை கவரும் வண்ணத்தில் அற்புதமாய் இருக்கும். சாமிக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு சில நேரங்களில் பார்வையிட வருபவர்கள் இந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் ஸ்லாகித்து இவனிடம் விசாரிக்கும்போது இவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்திருக்கிறது. இருந்தாலும் பெருந்தன்மையாக அதிகாரியின் பக்கம் கை காண்பித்து தப்பிவிடுவான். ஏறக்குறைய 10 வருடங்களாக உத்தியோகம் பார்க்கிறான். எதை கண்டு இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்? வாவ், பியூட்டிஃபுல்! இவ்வார்த்தைகளை வருபவர்கள் அடிக்கடி சொல்லி பரவசப்படுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனை பொறுத்தவரை இவை யாவும் சாமி சிலைகள், படங்கள், அவ்வளவுதான். இந்த கலை சிற்பங்களின் பெருமைகளை பற்றி அவனுக்கு என்றுமே கவலைப்பட்டதில்லை. யாரையும் தொடவிடக்கூடாது, அவ்வளவுதான் அவனது பணி. 9 மணி ஆனதும் இரவு வாட்ச்மேன் வந்தவுடன் சொல்லிவிட்டு கிளம்பி விடுவான். மாலை 6 மணி இருக்கும். ஒரு காஃபிக்கு வழியில்லாமல் யாராவது வாங்கி தருவார்களா என எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தான் சாமி. ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இளம் ஜோடி இறங்கியது. இருவருக்கும் 25 28 வயதுக்குள் தான் இருக்கும். உள்ளே வரும்போதே கும்மென்ற வாசம் அவர்கள் போட்டிருந்த விலையுயர்ந்த சென்டின் பெருமையை சொல்லாமல் சொன்னது. ஒவ்வொரு சிற்பமாய் நின்று கூர்ந்து கவனித்து இவள் அதை பார்த்து ஏதோ சொல்ல அவன் கிளுக் என மெல்ல சிரிக்க அவள் செல்லமாய் அவன் தலையில் தட்டினாள். சுவாரஸ்யமாய் இதை பார்த்து கொண்டிருந்தான் சாமி. அந்த பெண் ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்த்து வியந்து அவன் தோளில் சாய்வதையும்
அவன் அதை பார்த்து ஏதோ சொல்வதையும் அதற்கு அந்த பெண் வெட்கப்பட்டு சிரிப்பதையும் பார்த்து இவனுக்கு மெல்ல சுவாரஸ்யம் ஏற்பட்டது. இருந்தால் இப்படி இருக்கணும், புருஷன் பொண்டாட்டியும் எனக்குன்னு வந்து வாசிச்சிருக்கிறாளே ராட்சசி, கொஞ்சம் சத்தமாய் சொல்லிவிட்டான் போலிருக்கிறது. எங்கோ தன் பொண்டாட்டிக்கு கேட்டிருக்குமோ என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். இப்பொழுது சுவாரஸ்யமாய் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தான் சாமி. ஒரு ஓவியத்தை பார்த்துவிட்டு இவர்கள் திரும்பினர். இவன் அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை எங்கோ கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது அவனுக்கு. உடனே முகத்தை திருப்பிக் கொண்டான். அவர்கள் இஸ் இஸ் என்று அழைப்பது கேட்டது. தன்னையா கூப்பிடுகிறார்கள் என்று திரும்பி பார்க்க அவனை கை காட்டி அழைப்பதை கண்டவுடன் பயந்து நடுங்கிவிட்டான். தான் அவர்களை பார்த்து கண்டுபிடித்து விட்டார்களோ, போச்சு, நம்ம வேலை இன்னைக்கோட காலி என்று மனதுக்குள் நினைத்தவாறு படபடக்கும் இதயத்துடன் அவர்களை நெருங்கினான். இந்த படங்களை வாங்கணும்னா யாரை பார்க்கணும்? இவனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. வாங்க என்று அவனது அதிகாரியின் அறைக்குள் கூட்டிச் சென்று உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு அப்பாடி என்று தன்னுடைய இடத்துக்கு வந்து அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்து கொண்டான். மீண்டும் அவர்களை பற்றியும் தன் மனைவியை பற்றியும் எண்ணங்களில் மூழ்கினான். நம்ம பொண்டாட்டிக்கு மட்டும் ஏன் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கோவிச்சிட்டு போறா? கல்யாணமாகி 1 வருஷம் மட்டும்தான் என் பேச்சை கேட்டிருப்பா என்று நினைத்து கொண்டான். அதுக்கப்புறம் அவ ராஜ்யம்தான். 2 பசங்க பிறந்தாங்க. அவ குணமே மாறிப்போச்சு. இவங்க யாரு? எவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாங்க என்று மறுபடியும் பெருமூச்சு விட்டான். அதிகாரியும் இவர்களுடன் வெளியே வர ஏதோ கேட்பார்களோ, இவன் அவர்கள் இருக்குமிடத்துக்கு எழுந்து சென்றான். ஒரு ஓவியத்தை காமித்து இதை நன்றாக காகிதத்தால் சுற்றி பாதுகாப்பாக இவர்களிடம் கொடுக்கும்படி சொன்னார். தலையாட்டி விட்டு வந்தவன் அவர் சொன்னது போல செய்து அவர்கள் கையில் ஒப்படைத்தான். அவர்கள் ஒரு 200 ரூபாயை இவன் கையில் கொடுக்க இவன் வாங்க மறுத்தான். சும்மா வச்சுக்க என்று கையில் திணிக்கவும் இவனுக்கு வேறு வழியில்லாமல் போய்விட்டது. கையில் பணம் வந்தவுடன் அவன் தோரணையே நிமிர்ந்து விட்டது. அவ கிடக்கிறா கஸ்மாலம், ஒரு காஃபி கொடுக்க மனசில்ல. யாருகிட்ட சொல்லி வெளியே போய் நல்ல காஃபி குடிச்சா ஏதாவது சாப்பிட்டு வரணும் போல இருக்குது என மனதுக்குள் நினைத்தவன் அதிகாரியின் அறைக்குள் நுழைந்தான். சற்று தள்ளியிருந்த பேக்கரிக்குள் நுழைந்தான். அங்கு வாணலியில் சுட சுட வடையும் பக்கோடாவும் தயாராகி கொண்டிருந்தன. மனசுக்குள் பசங்களுக்கு பக்கோடானா பிடிக்குமே என்ற நினைவு தலை தூக்கியது. அப்பா 2 பக்கோடா பார்சல் என்று சொன்னவன் தனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா என்று நினைத்தான். வேண்டாம், அவளுக்கு வடையும் பக்கோடாவும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் 2 பார்சல் வாங்கிட்டு நாமளும் வீட்டுக்கு போனால் குழந்தைகளோட சாப்பிட்லாம் என முடிவு செய்து, பக்கோடா 4 கட்டிடுப்பா, அப்படியே வடையும் 4 பார்சல் கட்டிடு. அவனுக்கு அப்பொழுது தேவையிருந்த காஃபியை தள்ளி வைத்துவிட்டு காஃபி செலவு மிச்சம் பண்ணிய சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் பார்சலாக ஒரு பையில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். 9 மணிக்கு வீட்டுக்கு சென்றவனை வாசலிலேயே அவன் மனைவி, ஏய்யா, காஃபிக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்தா ஆளையே காணோமே என்றவள் ஒரு டம்ளர் காஃபியை வைத்து கொண்டு வாசலில் நின்றாள். இந்தா, பசங்களுக்கு இந்த தீனியை கொடு, அப்படியே உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லியவாறு அவளிடம் கொடுத்த காஃபியை வாங்கி ருசித்து குடித்தவன் ஆனந்தமாய் வாசலில் இருந்த திண்ணையில் உட்கார்ந்தான். ஆமாம், இவர்களின் வாழ்க்கை அன்பு வேறானது. நன்றி.